எதையும் நம்ம வந்து சரியாக தவறான்னு செய்து பார்த்து முடிவு பண்ணணும். அதாவது செய்து பார்க்காமலே இது தப்பு, இது சரி, இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு செய்து விடக்கூடாது. நமக்கு குழப்பமாக இருக்கும், இது சரியா தப்பா அப்படின்னா குழப்பத்தை நீங்கள் எப்படி தீர்த்துக்கணும்னா செய்து பார்க்கணும். செய்து பார்த்தா தான் அந்த குழப்பம் தீர்மே தவிர, செய்து பார்க்காமலே ஒரு விஷயத்தை செய்து பார்க்காமலே இதுதான் சரி, இது வந்து தப்பு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணவே கூடாது. அது மிக 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 தவறு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே முடிவு பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அடடா இது நாள் வரைக்கும் நம்ம வந்து எது தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அது சரியாக இருக்குதே, சரியான ஒரு விஷயத்த நம்ம பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுவோம். அதனால் எது சரிங்கிறத எப்போவுமே செய்து பார்க்கணும். செய்து பார்த்துட்டு தான் இது சரியா தப்பா, இது செய்து பார்த்துட்டு ஆகா இது தப்பு, செய்து அனுபவத்தின் மூலமாக சரி என்பதை முடிவு செய்யணுமே தவிர மனசுக்குள்ளேயே வந்து முடிவு பண்ணக்கூடாது. மனசுக்குள்ளே எதையுமே செஞ்சு பார்க்காம மனசுக்குள்ளேயே வந்து நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கூடாது. நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு ஒரு தலைப்பட்சமாகவே ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. அதனால் எது சரியோ எது தப்போ, இப்போ காதலிக்கிறது தப்பா அப்படின்னா காதலிக்காமலே காதலிக்கிறது தப்புன்னு முடிவு பண்ணுறது. நீ காதலிச்சு பாரு, அப்புறமா அது தப்பா சரியான்னு உன் அறிவுக்கும் உன்னுடைய அனுபவத்துக்கும் தகுந்த மாதிரி நீ ஒரு கருத்தை சொல்லு. ஆனால் எதையுமே செய்து பார்க்காம இது தப்பு இது சரி அப்படின்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. இப்போ வந்து சிகரெட் பிடிக்கிறது தப்பா சரியா அப்படின்னு நீ சிகரெட் பிடிச்சிட்டு சொல்லு. ஏன்னா அது ஒன்றும் இங்கே அனுமதிக்கப்பட்டது தானே, இந்த நாட்டில் அனுமதிக்கப்பட்டது தானே. அனுமதிக்கப்படாத விஷயங்களை போய் நீ முயற்சி பண்ணாத. ஒரு கஞ்சா அடிக்கணுமா, அதுக்கு இங்கே அனுமதி கிடையாதா, நீ அந்த முயற்சியெலாம் எடுக்க தேவையில்ல. மதுபானம் மருந்துவது சரியா தப்பா அப்படின்னா நீ அதை முயற்சி பண்ணு. ஆனால் உங்கள்கிட்ட அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அடிமைத்தனம் இருக்கிறவர்களால் போயிட்டு நான் வந்து சிகரெட் பிடிக்கிற சரியா தப்பான்னு முடிவு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியில் சிகரெட் பிடிக்கிறதுக்கு அடிமையாகிடக்கூடாது. அப்படி அடிமையாகிற குணம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு அடிமையாக இருந்தால் எந்த ஆராய்ச்சியுமே பண்ணாதீங்க. ஏன்னா அடிமைகளுக்கும் ஆராய்ச்சிக்கும், அதாவது அடிமைகளுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் அவங்க சில அடிமைத்தன்மம் சரட்டாக இருக்கும். அவங்க எதை பழகினாலும் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ நல்லவங்களாக ஒருத்தர்கிட்ட பழகுறோம், நல்லவராக கெட்டவரா அப்படின்னா தெரிஞ்சதுன்னா விலகிடணும். அப்படி விலக தெரிலன்னா அந்த மாதிரிலாம் நீ பழகாத. ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துக்கோ. உன்னால் வந்து ஒரு விஷயத்தில் இது கெட்ட பழக்கம்னா அதுலேருந்து விடுபட தெரியணும். நல்ல பழக்கம்னா மட்டும் நல்ல பழக்கத்தை தேடி நல்லதை தேடி போகிற ஒரு ஆளாக இருந்த அப்படின்னா கெட்டதுலேருந்து நீ விடுபட்டுருவ. அப்போ நல்லது தேடி போகணும் அப்படின்னா உங்கள்கிட்ட அடிமைத்தனமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு பழக்கத்தையும் நீ கடைப்பிடிக்கும் போது நீ அதுக்கு அடிமையாகிற அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நல்லது வரவே வராது. அடிமைகளுக்கு நல்லது தேவையில்லை, நல்லது வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க அடிமையாகிடுவாங்க. நான் மதுபானம் சரியாக தவறா, ஏன்னா குடித்து பார்த்து முடிவு செய்ய போகிறேன் அப்படின்னு கடைசியில் மதுபானத்தை குடிச்சிட்டு அதுக்கு அடிமையாகிடுவார் அவர். அப்புறம் அவரை மீட்கிறதுக்கு மறுவாழ்வு மையம், போதை வாழ்வு மையத்தில் சேர்த்தா தான் உண்டு. அதனால் எதுவும் சரியாக தப்பான்னு முடிவு பண்ணணுன்னா அதை செய்து பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் உனக்கு அடிமைத்தனம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உனக்கு சரியானது உனக்கு தெரியவே தெரியாது. தவறானதில் தான் நீ எப்போவுமே மாட்டிக்குவ. சரி தவறு என்பதை தெரிந்து கொள்வதற்கான தகுதி அடிமைகளுக்கு கிடையாது. அடிமைத்தனம் நிரம்பியவர்களுக்கு அது கிடையாது. அடிமைத்தனமே விரும்பாதவர்கள், சுதந்திரமாக இருக்கணும், நல்லதை மட்டுமே தேடி போகிற ஒருத்தர் இருக்கார். நீங்கள் நல்லதை மட்டுமே தேடி போகிறீங்க, எனக்கு நல்லது தான் வேணும் கெட்டது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எது சரியோ தப்போ அதை நீங்கள் செய்து பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. மனசுக்குள்ளே முடிவு பண்ணாதீங்க. எதையும் செய்து பார்க்காம இது தப்புன்னு முடிவு பண்ணாதீங்க. ஆனால் சில முடிவுகள் வந்து கண்டிப்பாக நம்ம செய்து பார்த்தோம். விஷத்தை வந்து சரியாக தப்பா, விஷம் குடிக்கிறது அதுக்கு தான் அது விஷம்னு பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீ செஞ்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ட்ரெயின் ஓடும்போது நம்ம குறுக்க நிற்கலாமா, அது சரியாக தப்பானா அது தெரியும். இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லலை. உடனே அது வந்து அந்த மாதிரி விதண்டாவதான் பேசாமல் சில விஷயம் நம்ம ஒரு தொழிலில் ஒரு முயற்சி எடுப்போம். அது வந்து எளிதான முயற்சி, நமது சக்திக்கு உட்பட்டது தான். அப்போ அதை செஞ்சு பார்த்துட்டு அது சரியாக தப்பா, அது சரியாக தப்பான்னு குழம்பிக்கிட்டு நீங்களாகவே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு தவறு அது வேண்டாம், அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வராதிங்க. முயற்சி பண்ணி பார்த்துட்டு அது சரியாக தப்பான்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். உங்கள் சக்திக்கு எந்தவித பெரிய இழப்பும் ஏற்படாது. நீங்கள் ஒன்றும் படுகொலியில் விழுந்துட மாட்டீங்க அப்படின்னா சில முயற்சிகளை நீங்கள் எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்துட்டு ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் இது சரி இது தவறு என ஒரு முடிவுக்கு வாருங்கள்.